செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பள்ளிகளில் இனி கடைசி பெஞ்ச் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் வடிவில் மாணவர்களுக்கான இருக்கைகள் அமைக்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. பின்வரிசை மாணவர்கள் என்ற நிலையை போக்கும் விதமாகவும் வகுப்பறையில் ஆசிரியமற்ற பலகையை அனைத்து மாணவர்களும் எளிதில் காணவும் வகையிலும் வடிவில் இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்த நடவடிக்கை மூலம் மாணவர்களின் கற்றல் மற்றும் ஒழுக்கம் மேம்படும். குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க. 3 வயது குழந்தைக்கும் சாக்லேட் கொடுத்து பாலியல் தொல்லை கொடுக்கும் இந்த காலத்தில் அனைத்து பிள்ளைகளுக்கும் குட் டச் பேட் டச் குறித்து அவசியம் அறிந்து கொள்வது அவசியம். எனவே பள்ளிகளில் ஆசிரியர்கள் குட் டச் பேட் டச் குறித்து குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. These are my private parts, private parts, private parts. These are my private parts. Nobody should see them. Nobody should touch them. Nobody should feel them. If you touch my private parts, private parts, private parts. If you touch my private parts, I will tell my mommy. I will tell my daddy. I will tell my teacher. வகுப்பறையில் வடிவில் இருக்கை சாதகம் என்ன? ஆசிரியர்கள் நடுநாயமாக நின்று பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும். வகுப்பறையில் நடக்கும் விவாதங்களில் மாணவர்கள் பாராபட்சமின்றி பங்கேற்க உரையாடவும் கருத்துக்களை தெரிவிக்கவும் முடியும். முதல் பெஞ்சில் இருக்கின்றோம் என்ற மேல்தட்டு உணர்வு இதனால் குறையும். அமைதியான மற்றும் வெட்க உணர்வு கொண்ட மாணவர்களும் இனிமேல் வகுப்பறை நிகழ்வுகளில் பங்கேற்க வாய்ப்பு உள்ளதாக இருக்கும். மாற்றுத்திறனாளி இலவச பஸ் பாஸ் செப்டம்பர் 30 வரை நீட்டிப்பு. மாற்றுத்திறனாளிகள் அரசு பஸ்களில் இலவசமாக பயணிக்க பஸ் பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் மார்ச் 31ஆம் தேதியுடன் பஸ் பாஸ் செல்லும் தேதி முடிந்த நிலையில் புதிய இலவச பஸ் பாஸ் இதுவரை வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் மாற்றுத்திறனாளிகள் கவலையில் இருந்த நிலையில் செல்லுபடியாகும் காலத்தை செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டித்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எப்படி இருந்தது? உத்தேச கட் ஆஃப் வெளியீடு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நிறைவடைந்தன. தமிழ் மிகவும் கடினமாக இருந்ததாகவும் கணிதம் பொது அறிவு பகுதி சற்று எளிமையாக இருந்ததாகவும் பெரும்பாலான தேர்வர்கள் கருத்து கூறியுள்ளனர். இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கட் ஆஃப் மதிப்பெண் குறையும். ஜெனரல் 167 முதல் 172, பிசி எம்பிசி பிரிவினர் 164 முதல் 168, எஸ்சி எஸ்டி பிரிவினர் 157 முதல் 161 கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்திருந்தால் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.